அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலி ஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பான சகோதரர்களே, நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் நம்மை விட்டு சென்று விட்டார். நம்முடைய வாழ்வும் அப்படித்தான். ரொம்ப லேசாக சொல்கிற மாதிரி இருந்தால், ஒரு வாகனத்துக்கு பெட்ரோல் போடுவதற்காக, டீசல் போடுவதற்காக ஒரு 500 ரூபாயை நம்ம கொடுத்து அந்த டீசலோ பெட்ரோலோ போட சொன்னால் அவர் மீட்டரில் 500 ரூபாய்க்கு அதை செட் பண்ணிடுவார். அந்த டேங்க் பெட்ரோல் 500 ரூபாய் நிறையும் போது அதோட முடிஞ்சிடும். நம்முடைய வாழ்வை நோக்கி அல்ல, மரணத்தை நோக்கி தான் நம்முடைய வாழ்வு இருக்கு. எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. அந்த மரணத்தை நினைவுபடுத்தத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஜனாசாவுடைய அடக்கத்திற்கு, தொழுகைக்கு போங்க, கபறுகள், பொது கபறுகளுக்கு போய் என்ன செய்யுங்க, ஜியாரத் பண்ணுங்க. ஜியாரத் என்றால் அங்கிருந்து துவா செஞ்சு கொள்ளுங்க, அவங்களுக்கும் துவா செய்யுங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அடுத்து நான் ரெடியாக இருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு சில சகோதரர் சொன்னார், மீனவ சகோதரர் 2 நாளைக்கு முன்னாடி கடலில் மீன் பிடிக்க போக நேரத்தில் எங்ககிட்ட என்னெல்லாம் வந்து தெரியுமா, தேங்காயாக வந்தது, பெரிய பெரிய அலுமினிய பீரோக்கள்லாம் வந்தது, சட்டைகள், இறந்து போனவருடைய சட்டைகள் எல்லாம் மிதந்தது, கண்ணால் பார்த்தோம் அப்படின்ட்டு. இதுதான் நம்முடைய வாழ்வு. அடுத்த நிமிடம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்னு தெரியாது. அதை அழகா புரியணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசா கடந்து செல்லும் பொழுது இது ஒன்று ஓய்வு எடுத்தது அல்லது ஓய்வு பெற்றது என்று சொன்னார். அப்ப கேட்குறாங்க சஹாபாக்கள், யாரு, என்ன புரியல எங்களுக்கு, ஓய்வு பெற்றது என்றால் என்ன, ஓய்வு? இந்த ஜனாசா ஓய்வு பெற்றது என்றால், இந்த உலகத்துல அவர் வாழக்கூடிய காலங்களில் அவருக்கு நிறைய சோதனைகள், மனிதர்களால் பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் கையாண்டு பொறுமையா இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறி இருந்தவர், ஓய்வு பெற்றவர், அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னார். இன்னொன்று ஓய்வு அளித்தவர், இந்த உலகத்துல வாழ்ற காலங்கள்ல தன்னுடைய தாய் தந்தையிலிருந்து, மனைவியிலிருந்து, குழந்தைகளிலிருந்து, பக்கத்து வீட்டுக்காரர்களிருந்து, பிற மக்களுக்கு, பிற உயிரினங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்து அவர் மரணித்து விட்டார். இவர் ஓய்வு அளித்தவர், மற்றவங்களுக்கு ஓய்வு அளித்து விட்டார், இவர் நரகவாதி என்று சொன்னார். இங்க இருக்கக்கூடிய நாம ஒரு கணம் நம்ம யோசிச்சு பார்த்தா, என் தாய் தந்தைகள் விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகாம இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம தொழுகையை சரிவர கடைபிடிக்காம இருக்கிறோம். அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்கள், வட்டி மாதிரியான ஹராமான காரியங்கள், போதை, சினிமா, ஆபாசம், கூத்து, கும்மாளங்கள், இதுல மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் நாம ஞாபகம் வைக்கணும். ஒன்று, நம்ம குல்லு நம்சின் தாயிகத்தில் மூத்தாக தான் போறோம், அது உறுதி. இரண்டாவது, விசாரணை நாள் அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்ய போறான், விசாரிக்கத்தான் போறான். இதுக்கடையில என்ன, நான் திருத்திக் கொள்வதற்கு தான் கிரேஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதன் சிந்திக்கும் பொருட்டு அவனுக்கு நீண்ட ஆயுளை தரவில்லையா? உனக்கு ஏன் நீண்ட ஆயுளை தந்தன் தெரியுமா? ஒரு நாளாவது நீ சரியாயிடுவ, ஒரு நாளாவது நீ திருந்து விடுவாய், ஒரு நாளாவது நீ என்ன யோசிப்ப, நான் போக தானே போறேன், சாக தானே போறேன், விசாரிக்கத்தானே போறேன், ஏன் இந்த மிச்ச காலங்கள்ல நான் சரியாக வாழக்கூடாது என்ற அந்த எண்ணம் உனக்கு வருவதற்காக தான். நீண்ட காலம் இல்லை என்றால் நீ வயிற்றிலே இருக்கும் பொழுதே இறந்து போயிருப்பாய். 1 வயதில் இறந்திருப்பா, 2 வயசுல இறந்திருப்பா, 10 வயசுல நோயில, ஆக்சிடென்ட்ல, பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிருப்பா. சாகாம வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், உனக்கு தெளிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பான சகோதரர்களே, இந்த மையம், இந்த சகோதரர் நம்ம விட்டு சென்று விட்டார். அவருக்காக நம்ம துவா செய்ய போறோம். என்ன துவா செய்ய போறோம்? முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வர்ற துவாவே அதான். நீங்க போறீங்க, நாங்க தற்காலிகமா எங்களுடைய வீடுகளுக்கு செல்ல போகிறோம், ஆனால் எங்களுக்கும் அடுத்த மரணம் தான். அந்த மரணத்திற்கு உண்டான வேவுல நாம என்ன செய்யணும், நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஜனாசாவுக்கு துவா கேட்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டுமே தவிர பதுவா செய்யக்கூடியவர்களை நான் விட்டு செல்லக்கூடாது. கடனாளிகளாக, கடன் கொடுத்து விட்டு, வாங்கி விட்டு ஏமாற்றியவர்களாக, பொய் பேசியவர்கள், அப்புறம் ஆபாசம், விபச்சாரம், மது போன்ற அத்தனை செயல்களை விட்டும் விலகுவதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வாங்கினாங்க. சொந்தங்கள் பார்ப்பாங்களே, சொந்தங்கள் விசாரிப்பாங்க நம்ம வரலேன்னு, அதுக்காக அல்ல. இந்த போறதுல ஒரு கபருக்குள்ளே ஞாபகம் வரும். அந்த கபருக்குழிக்குள்ளே நான் செலுத்தப்பட போகும் பொழுது நான் சுத்தமானவன கதை அஃபல மன்சக்கா, அவர்கள் தூய்மை அடைந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தூய்மை அடைந்தவர்கள் யார்? அந்த நேரத்தில் தௌபா செஞ்ச என்ன, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, நானும் இறந்து போறதுக்குள்ளாக என்னை மன்னித்து விடு என்று. எப்படி 100 கொலை செய்தவர் 99 கொலைக்கு பின்னால் ஒரு கொலை செய்து விட்டு 100 கொலை செய்ததற்கு பின்னால் மன்னிப்பு கேட்டாரு. அல்லாஹ் அவர் தொழுகை இல்லை, எதுவுமே இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்பார் மட்டும் சொன்னார். அன்பான சகோதரர்களே, அவருக்காக நம்ம துவா செய்வோம், அவருடைய குடும்பத்திற்காக துவா செய்வோம்.
அவர்களுடைய பொறுமைக்காக துவா செய்வோம். அதே நேரத்தில் எனக்காக, என்னுடைய நிலைக்காக, உங்களுடைய நிலைக்காக இங்கிருந்து துவா செய்து விட்டு இந்த மன்னரை நோக்கி நாம் துவா செய்யும் பொழுதே உங்களுடைய பாவங்களையும் நான் என்னுடைய பாவங்களையும் சுட்டி காட்டி என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, நானும் ஒரு நல்ல ஜனாசாவாக நான் மரணிக்க வேண்டும், நல்ல மனிதனாக மரணிக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு நாம் விடைபெறுவோம். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.